என்னோட பேர் ஷியாம். சின்ன வயசுல இருந்து நானும் எங்க அக்கா அனுவும் துபாயில் தான் இருக்கோம். போன வருஷம் டிசம்பர் மாசத்துல சென்னையில் இருக்கிற எங்க பாட்டி கிட்ட இருந்து வாட்ஸ்அப்ல இந்த வீடியோ வந்தது. பாட்டி எப்போதும் போல ஸ்பாம் மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு நினைத்து நான் யார்கிட்டையும் சொல்லல. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? The lakes were of course overflowing. Several residential areas in and around this area are completely inundated. ஏய் ஷியாம், பாட்டி நேத்திக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஏன் நீ பார்க்கல? அது ஏதாவது மொக்க மெசேஜா இருக்கும். நான் ஏன் அதை டவுன்லோட் பண்ணணும்? அது மொக்க மெசேஜ் இல்லடா ஷியாம். பாட்டியோட வீட்டுக்கு ஃபுல்லா ஃப்ளட் வந்திருக்கு. எப்படி ஃப்ளட் வந்தது? ரெய்னி சீசனே இல்லையே சென்னையில. நீ நியூஸ் பேப்பரை தரந்தானா தெரியும். சரி, இப்போ கால் பண்ணி பார்க்கலாம். லைன் அவுட்டா இருக்கு. அட பாவி, எல்லாமே உன்னாலதான். இப்போ எப்படி பாட்டி காப்பாத்துறது? பாட்டி பாட்டி ஷாம், இட்ஸ் ஃபைன். ஷாம், என்னாச்சு? ஏன் அழற? காம் டவுன். பாட்டி ஃப்ளட் வீடியோ அனுப்பிச்சானா? நான் பார்க்கவே இல்ல. அச்சச்சோ. ஓகே, நோ ப்ராப்ளம். டைம் வேஸ்ட் பண்ணாத, இப்பவே ஃபோன் கால் பண்ணிடு. ஃபோன் கால் பண்ணினா லைனே ரீச் ஆகல. என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, நோ ப்ராப்ளம், அழ வேண்டாம். இதே மாதிரி என் பாட்டியும் ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க. ஆமா, நான் தான் பார்த்தேன். நான் எல்லாருக்கும் காமிச்சேன். ஆமா ஆமா ஆமா, நானா இருந்தா ஸ்விம் பண்ணி தப்பிச்சிடுவேன்னு. ஆனா பாட்டி பாவம் என்ன பண்ணுவாங்க? ஆமா ஆமா இவ வந்து அந்த வீடியோவை என்கிட்ட ஃபார்வர்ட் பண்ண உடனே டக்குன்னு டிசாஸ்டர் ரிலீஃப் டீமுக்கு சென்ட் பண்ணிட்டேன். அவங்க வந்து பாட்டியை காப்பாத்திட்டாங்க. பாட்டியோட கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா ஃப்ளட் ஆயிடுது. வெயிட், எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. இந்த வீடியோவை அவங்க கிட்ட உடனே அனுப்பிச்சிடலாம். குட் ஐடியா. உங்க பாட்டியை எப்படியாவது சேவ் பண்ணிடலாம். ஏய், பாட்டியோட வீடியோ கால் கனெக்ட் ஆயிருக்கு. பாட்டி, ஒரு வாரமா உன்கிட்ட பேசவே முடியல. நாங்க ரொம்ப கவலைப்பட்டோம். இங்க ஒரே மழை வெள்ளம்பா, கரெக்ட் இல்ல, அதனால உங்களை எல்லாம் பார்க்கவும் முடியல, பேசவும் முடியலப்பா. பாட்டி, நான் எவ்வளவு அழுதுன்னு தெரியுமா? எல்லாமே ரொம்ப திட்டினாங்க. ஏன் திட்டினாங்க? நீ எதுக்குமா அழுத? ஏன்னா நீங்க அனுப்பின வெள்ளம் வந்த வீடியோவை அவன் யாருக்குமே காட்டல. மறந்து போய் பாப்பா, அதுக்கு போய் திட்டலாமா? பரவாயில்ல பாட்டி, என்னோட ஃப்ரெண்டோட அப்பா வந்து ரெஸ்கியூ டீம்ல வர்க் பண்றாங்க. அதனால அவன்கிட்ட உன்னோட ஃப்ளட் வீடியோ அனுப்பிச்சு ஹெல்ப் கேட்டோம். உங்களை மாதிரி நிறைய பேர் திருப்பதினால நாங்க சீக்கிரமே வெள்ளத்துல இருந்து வெளியிடும். ஆமா பாட்டி, திடீர்னு எப்படி இவ்ளோ வெள்ளம் வந்தது? 4 நாளா விடாம மழை பெஞ்சதுனால பக்கத்துல இருக்கிற ஏரி புறாவும் நம்பிடுது. ஏரி நம்பினோட தன்னை போலயே உடஞ்சி ஊருக்குள்ளதான் தண்ணி வரும். அப்புறம் என்ன ஆச்சு பாட்டி? ஊருக்குள்ள தண்ணி வந்தோடனே கீழ் போர்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தண்ணி இடுப்பளவு வீட்டுக்குள்ளேயே இருந்தது தண்ணி. அப்ப அவன் வீட்டுக்கு அவன் எல்லாரும் எடுத்துட்டா முதல் மாடிக்கு வந்துட்டான். அப்ப நாங்க எல்லாரும் எடுத்துட்டோம். பால் கிடையாது, காய்கறி ஒண்ணுமே கிடையாது. வெறும் அரிசி வச்சு அப்படியே சாதம் மட்டும் வடிச்சு நாங்க இட்ட வச்சு எல்லாருமா நாங்க சாப்பிட்டு 4 நாள் அப்படி கழிச்சோம். டிசம்பர் மாசத்துல ஏன் இவ்ளோ மழை பெய்யுது? அதாவதுப்பா, முன்னாடி அக்டோபர் நவம்பர்ல தான் மழை வந்து கொட்டும். டிசம்பர்ல பனி தான் இருக்கும். நான் இந்த ஊருக்கு வந்து 40 வருஷம் ஆச்சு, அதுதான் இருக்கு. ஆனா இப்ப வந்து எப்படின்னாக்க மே மாசத்துல வெயில் அடிச்சாலும் பயங்கரமாக இருக்கு. டிசம்பர் மாசத்துல மழை கொட்டுறது. அந்த வெயில் வந்து எப்படின்னாக்க நம்ம ஃபேன் போட்டாலும் அது இதான் தெரியாத மாட்டேங்குது. ஏசி தான் எப்போதும் போட வேண்டியது. இதுதான் காலநிலை மாற்றம். நீங்க எல்லாம் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க காலநிலை மாற்றம். அதுதான் பாட்டி. நல்ல வேலை, இப்போதான் நியூஸ்ல பார்த்துட்டு இருந்தோம், சென்னையில ஃப்ளட் போயிடுது. இப்போ பாட்டி என்ன சொன்னான்னு தெரியுமா? பாட்டி வந்து சொன்னா மே மாசத்துல வெயில் கொளுத்துறது, ஆனா டிசம்பர் மாசத்துல மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது. அதானே, டிசம்பர் மாசத்துல ஏது மழை. ஆமா, நானும் நியூஸ்ல நிறைய பார்த்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் கிளைமேட் சேஞ்ச் சொல்றாங்க. இது எல்லாமே கிளைமேட் சேஞ்ச்னாலதான். கிளைமேட் சேஞ்ச்னா என்ன? சரி வாங்க எல்லாரும் கிளைமேட் சேஞ்ச்னா என்னன்னு ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம். காலநிலை மாற்றம்னா கிளைமேட் சேஞ்ச். பூமி சூடாகிறதுனால தான் கிளைமேட் சேஞ்ச் வருது. ஃபேக்டரிஸ், காரு, பஸ் இதுல இருந்து அதிக அளவு கார்பன் வாயுக்கள் வர்றதுனால பூமி சூடாகிறது. யோகிதா, உனக்கு புரிஞ்சுதா? கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னா குளிர் காலத்துல வெயில் அடிக்கும், அப்புறம் வெயில் காலத்துல குளிர் அடிக்கும்.
இதெல்லாமே ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால தான். இதுக்கு பேர் காலநிலை மாற்றம். நம்ம பண்ற ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால என்ன climate சேஞ்ச் ஆகுது? நிறைய தவறுகள்னால climate சேஞ்ச் வருது. பூமிக்கடியில இருக்கிற கோல், பெட்ரோலியம் இதெல்லாம் எரிச்சு எனர்ஜி ப்ரொடக்ஷன்னால கிரீன் ஹவுஸ் கேஸஸ் வருது. எனக்கும் ஒண்ணு தெரியும், மரத்தை வெட்டினா மழை வராது, அப்புறம் பொட்டல் காடு மாதிரி ஆயிடும். அப்புறம் ரொம்ப பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இதனால என்ன பிரச்சனைகள் வரும்னு தெரியுமா? அதிக வெப்பம் பூமி ரொம்ப சூடாயிடும். இதனால துருவ பனிக்கட்டிகள் உருகி கடல் மட்டம் உயரும். இயற்கை பேரழிவுகள் வரும். ஓசோன் லேயர்லயும் டேமேஜ் வந்தாச்சு. இதெல்லாம் காலநிலை மாற்றம் தான். நம்ம தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ரீயூஸ் பண்ணணும். And we should not use single use plastic. தண்ணிய பிடிச்சிட்டு டேப் உடனே க்ளோஸ் பண்ணணும். உனக்கு தெரியுமா, யுனைடெட் நேஷன்ஸ் 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் உலகத்தை டெவலப் பண்ணறதுக்கு பண்ணிருக்காங்க. இந்த கோல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணா பை 2030 நம்ம உலகம் ரொம்ப சஸ்டைனபிள் ஆகும். பிளாஸ்டிக்கு பதிலா இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஜூட், காட்டன் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். வாங்க வாங்க மரம் நடலாம் வாங்க. கிளைமேட் சேஞ்ச்னால பூமி சூடாடுது. அதை குறைக்கிறதுக்காக நாங்க மரம் நடுகிறோம். கிளைமேட் சேஞ்ச் இந்தியாவை மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் பாதிக்கிறது. கனடாவில் இருக்கிற குழந்தைகள் இத பற்றி என்ன சொல்றாங்க என்று பாருங்கள். It's so hot. I know, right? And it's January and it's supposed to be so cold. Yes. Remember last year when we went sledding? We made a huge snowman. Yeah. And we had a snowball fight. Yeah. Innocent person. But now we can't do that because in last camp all the mosquitoes bit us and even we could make fire and we couldn't eat marshmallows and also corn because of the forest fire. Yeah. And do you know what? Mommy told me this is because of climate change. I have an idea. What is it? What if we turn off all the lights, save electricity, and walk for small distances and use less paper to save the earth? Okay. We can first start it, then we can tell our friend, and our friends might also start it too. We can make a big change out of it. So what do you say? Should we start it? Start. போன வாரம் நாங்க எல்லாரும் துபாயில் இருக்கிற ராசல் கோர் சாங்சுரிக்கு போனோம். இது பாலைவனத்தின் மீது இருக்கின்ற பெரிய சதுப்பு நிலக்காடு. இங்கே இருக்கிற தாவரங்கள் சுற்றுச்சூழலை பாதிக்கும் கார்பன் வாயுக்களை உறிஞ்சி எடுக்கின்றன. இந்த ஒரு சதுப்பு நிலம் கோடிக்கணக்கான மரம் நடுவதற்கு சமம். இது ஒரு இயற்கையின் அதிசயம். ஆனால் நாம் பிளாஸ்டிக் குப்பைகளை போட்டுக்கிட்டே இருந்தோம்னால் இதன் மாதிரி சதுப்பு நிலங்களை காப்பாற்ற முடியாது. நாங்க துபாய் எக்ஸ்போ சென்டர்ல நடந்த COP28 மாநாட்டுக்கு போயிருந்தோம். இது காலநிலை மாற்றத்திற்கான மாநாடு. உலக நாட்டின் தலைவர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. 13 நாள் நடந்த COP28 பூமியின் வெப்பத்தை எப்படி குறைப்பது என்று பேசினார்கள். பெட்ரோல், நிலக்கரி இதை உபயோகிக்க கூடாது. அதுக்கு பதிலாக சூரிய ஒளி, காற்று, கடல் அலை இதன் மூலம் மின்சாரம் தயாரிப்பது இதை பற்றி பேசினார்கள். அதெல்லாம் சரி, நாம சின்ன பசங்கள் தானே, இதில் நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காம சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி அவேர்னஸ் எல்லாருக்கும் உண்டாக்கணும். வா நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்றுணரர் பாற்று.
திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்று தெரியுமா? வானத்திலே இந்த மழைக்காலம் தவறாமல் பெய்ய வேண்டும். அவ்வாறு பெய்யாவிட்டால் எல்லாருக்கும் துன்பம் உண்டாகும். ஆகவே காலநிலை மாற்றத்தை சரியாக்குவது நம் எல்லாருடைய கடமையாகும். This means, what climate action are you going to bring in your life? It's going to inspire others to follow in your footsteps.